டே பார்த்தா, நீ சொன்னது என்னமோ கரெக்ட் தான்டா. ரஞ்சனி அந்த பிஸ்கட் கலர் கோட் போட்டுட்டு நம்மளை பார்த்துட்டு இங்க எங்கேயோ நிக்கிற மாதிரியே இருக்குடா. டேய், எனக்கும் முதல்ல இருந்து தோணுச்சுடா. சொன்னா எங்க திட்டுவீங்களோன்னு பயந்துதான் சொல்லல. ஏய், எங்க இருந்தாலும் ரஞ்சனியோட மனசு பூராவும் இங்க தாண்டா இருக்கும். அதோட நீங்களும் ரஞ்சனியை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி தோணி இருக்கும். உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த புள்ள பாவாண்டா. அவங்க அப்பா கிட்டயும் அண்ணங்கிட்டயும் அடிக்கடி திட்டு வாங்கிக்கிட்டு போகுதுடா. நடந்ததை ஏத்துக்கிட்டு கடந்து போக பழகிக்கிங்கடா. நீங்க வேலையை பாருங்க, அப்புறம் கஸ்டமருக்கு முன்னாடி நாம தான் தடுமாறணும். நீங்க வேலையை பாருங்க, அங்க பிரிச்சு போட்டதெல்லாம் சீக்கிரமா எடுத்து மாட்டுப்பா. டேய் டில்லி, உனக்கும் ரஞ்சனி நிற்கிற மாதிரி தானே இருந்துச்சு. எங்கடா? டேய், யாருமே இல்லையடா. இல்லடா, கன்ஃபார்மா சொல்றேன். எனக்கு என்னமோ ரஞ்சனி பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரி நல்லா ஃபீல் ஆச்சுடா. ஆமாண்டா. டேய், வாப்பா சொல்ற மாதிரி அது நம்ம நினப்பு தான்டா. எனக்குமே வீட்டுல எங்க பார்த்தாலும் ரஞ்சனி நிக்கிற மாதிரி தான்டா இருக்குது. ஆனா உனக்கும் தோணுச்சுல? ஆமாடா. என்னடா, ஒழுங்கா வேலையை பாரு. ஹலோ, ஹாய். ஹலோ சார். ஹவு டு யூ டு? ஐ எம் ஃபைன் சார். என் பையன் ஆதி வந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசு. ஓகே சார். வா. வணக்கம். வணக்கம். ஹாய். ஹலோ சார். சார் வணக்கம். ரூம்ல வச்சிருக்கேன் சார். குட் மார்னிங். இது என் சிஸ்டர் ரஞ்சனி. ஓ, ஃபர்ஸ்ட் டே ஃபேக்டரிக்கு வந்திருக்கதால எல்லா யூனிட்ஸையும் கொஞ்சம் காட்டிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார். அப்புறம் நம்ம நாமக்கல் இஷ்யூ பத்தி அப்புறமா பேசலாம். எஸ் சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் உங்க கூட ரவுண்ட்ஸ்க்கு வரேன். ஓ ஷூர், வாங்க. தேங்க்யூ. ரஞ்சனி,
ஒரு நாள்ல எல்லாம் புரிஞ்சிடாது. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கோ. ஓகே? ஆதி, இந்த மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் இப்போ எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். ரஞ்சனி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. எதை எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். புரியுதா? எக்ஸ்கியூஸ். ஓகே சார். ஏய், என்னடா என்ன விஷயம்? உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பார். ஏய், அங்கே செக்யூரிட்டி வேலையை ஒழுங்கா பாரு. அதை விட்டுட்டு போனை நோண்டிக்கிட்டு இருக்காத. நான் என் கடமையை தான் செய்யறேன் முதலாளி. அந்த வீடியோல உங்க குடும்ப மானமே கப்பலேற போகுது. அது தெரியாம நீங்க ஃபேக்டரிக்கு போயிருக்கீங்க. ஒர்க்கர்ஸ்லாம் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்களே. ஏய், என்ன கருமத்தோட அனுப்பியிருக்க? ஏன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஏய், இது எப்படா மீடியாவுக்கு போச்சு? இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? எங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு எங்களுக்கு எதிராக வேலை பார்க்கறியா? ஹலோ பாஸ், எதிராக வேலை பார்க்கறது எனக்கு பழக்கம்தான். ஆனா இப்போ உனக்கு நல்ல எண்ணத்தோட தான் அனுப்பிச்சிருக்கேன். ஏற்கனவே வைரல்ல இருக்கிற வீடியோவை விட்டு வச்சா நம்ம குடும்பத்தோட கௌரவம் கப்பல், ஃப்ளைட்டு, ராக்கெட்டுன்னு மாறி மாறி போயிட்டே இருக்கும். இவரு என்கிட்ட குலைக்கிறத விட்டுட்டு அந்த வீடியோவை போய் பிளாக் பண்ற வழியை பாருங்க கொஞ்சம். வச்சட்டா? ரஞ்சனி, உன்னால ஆதி, அவளை முதல்ல இங்க இருந்து வெளியில போக சொல்லு. என் முன்னாடி அவன் நிக்க கூடாது.